நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் இந்த வர்ஷிப் டைம்ல அது நம் மீது ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம் என்ன? இம்பாக்ட் ஆஃப் வர்ஷிப் ஆன் தி வர்ஷிப்பர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து அங்க எப்படி ஏசாயா தீர்க்கதரிசியை அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்த அந்த தொழுகை அல்லது வழிபாடு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினது என்று சொல்லி பார்த்தோம். இந்த வர்ஷிப் ரிவீல்ஸ் காட், ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த வழிபாட்டு நேரம். இன்றைய நாளில அந்த வர்ஷிப் ஏசாயா தீர்க்கதரிசியை அது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது என்பதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஏசாயா இந்த வர்ஷிப்பை பார்க்கிறாரு. ஆண்டவர் சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறத பார்க்கிறாரு. அங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி அந்த சேராபீன்கள் அவரை போற்றி பாடுகிற அந்த சத்தத்தை கேட்கிறார். இத பார்த்த உடனே, இந்த சத்தத்தை கேட்ட உடனே இம்மீடியட்டா ஏசாயாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். திஸ் வர்ஷிப், ட்ரூ வர்ஷிப், உண்மையான ஒரு வழிபாடு, உண்மையான ஒரு ஆராதனை நேரம் என்பது என்னை எனக்கு வெளிப்படுத்துகிறது. It reveals myself. இங்கு ஏசாயாவை அது அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. It is like a mirror. உண்மையான worship time is like a mirror. அது என்னை எனக்கு காட்டும். என்னுடைய குறையை அது எனக்கு காட்டுகிறது. என்னில உள்ள பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி ஏசாயா சொல்கிறான். இவன் ஆண்டவருடைய வார்த்தையை, தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது இறை வாக்கினர், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள அவன் உணர்கிறான், ஐயோ என்னுடைய உதடு அசுத்த உதடுகளா இருக்கிறதே, ஐயோ நான் அதமானேன் என்று தன்னுடைய நிலையை அவன் உணர்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு வர்ஷிப் டைம் ஒரு உண்மையான தொழுகை நேரமா இருக்கும் பொழுது, உண்மையிலேயே சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவரை என்னுடைய வழிபாட்டு நேரத்துல நான் பார்ப்பேன். ஆனால் உண்மையிலேயே சேனைகளின் ராஜாவை என்னுடைய கண்கள் காணுமானால், இஃப் மை ட்ரூ ஃபோக்கஸ் இஸ் ஆன் காட், என்னுடைய வர்ஷிப் டைம்ல அது என்னுடைய இண்டிவிஜுவல் வர்ஷிப் டைமா இருக்கட்டும் அல்லது ஃபேமிலியோ சர்ச்சோ, என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய பார்வை அந்த ராஜா மீது இருக்குமானால், தட் வர்ஷிப் வில் ரிவீல் மை செல்ஃப் டு மீ. என்னுடைய குறைகளை, என்னுடைய அழுக்கை, என்னுடைய ஷார்ட் கமிங்ஸை அது எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். இங்க ஏசாயா சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். இன்னைக்கு வர்ஷிப் டைம்ல நம்முடைய குறைகளை அது நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குதா, இல்ல முன்னாடி நிக்கிறவங்களுடைய குறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல அங்க இருக்கிற அந்த டிவைசஸ், ஒருவேளை அது மைக்கோ மியூசிக்கோ, அதுல உள்ள குறைகளை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றால், என்னுடைய கண்கள் இன்னும் ராஜாவை பார்க்கல, என்னுடைய வர்ஷிப் உண்மையா இல்லை. உண்மையிலே ஆண்டவரை நான் ஆராதிப்பேன் என்றால், உண்மையிலே ஆராதனையில நான் பங்கு பெற்றுக் கொண்டிருப்பேன் என்றால், என்னுடைய குறைகளை அது எடுத்து காட்டும். என்னை அறியாமல் அந்த தொழுகை நேரத்துல நான் ஆண்டவரத்துல என்னை அர்ப்பணிப்பேன். ஐயோ ஆண்டவரை நான் பாவம் நிறைந்தவன், ஐயோ ஆண்டவரை என் உதடு சுத்தமா இருக்கு, ஐயோ என் கண்கள் தவறை பார்த்தது, ஐயோ இந்த வாரத்துல என்னுடைய கைகளினால் பாவம் செய்தே என்று சொல்லி என்னுடைய இயலாமையை, என்னுடைய குறையை வெளிப்படுத்துகிற நேரமாக அந்த வர்ஷிப் டைம் இருக்கும். நம்முடைய வழிபாட்டு நேரங்கள், நம்முடைய ஆராதனை நேரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய குறைகளை வெளிப்படுத்துகிறதா அல்லது பிறர் குறைகளை பார்க்க செய்கிறதா? சிந்தித்து நம்ம ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக பிதாவே, நாங்கள் குடும்பமாக உண்மை ஆராதிக்கிறோம், தனிநபர்களாக ஆராதிக்கிறோம், திருச்சபையாக ஆராதிக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே எங்களுடைய குறையை நாங்கள் உணரவில்லை சுவாமி, மற்றவர்கள் குறையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி உண்மையாய் உண்மை ஆராதித்த பொழுது, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய குறையை அவன் உணர்ந்ததை பார்க்கிறோம். எங்களுடைய ஆராதனை நேரங்கள் எங்களுடைய குறைகளை, இயலாமைகளை வெளிப்படுத்துகிற நேரங்களாய் மாற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.